ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம மனவெழுச்சியல் பத்தி மிக தெளிவாகவே பார்த்தோம். எவ்வாறு மனவெழுச்சி வந்து ஒரு சமூக வளர்ச்சியில் வந்து எவ்வாறு பாதிக்குது? அப்புறம் ஒரு பள்ளி அளவுல இந்த மனவெழுச்சிய வந்து எப்படி நாம அத வந்து சமநிலைப்படுத்துவதில்ல, அத வந்து நம்ம டெவலப்மென்ட் பண்றதுல எப்படி பள்ளி அளவுல வந்து ஒரு ஆசிரியரோட பங்கும், ஒரு பள்ளியினோட பங்கு இருக்கணும். இப்ப எந்த மாரி மனவெழுச்சிகள் வந்து ஒரு மாணவனையும், ஒரு குழந்தைகளையும் பாதிக்குது? அதுல குறிப்பாக அந்த பிரைமரி எமோஷன்ஸ் நம்ம பிரைமரி இன்ஸ்டிடியூட் பார்க்கும்போது, இந்த கோபம் பார்த்தோம். அப்புறம் வந்து சினம் பார்த்தோம். அப்ப நெக்ஸ்ட் நம்ம கன்டின்யூ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கும்போது, அந்த சினத்திலேயும் 2, 3 வகைகள் பார்த்தோம். அப்புறம் பாசம், அப்ப இரக்கம் என்பது என்ன? அப்புறம் ஃபைனலா பார்க்கும்போது ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு. ஸோ எந்த வகையில ஒரு குழந்தைகளுக்கு பயமும், அச்ச உணர்வும் வந்து ஏற்படுது? எப்படி வந்து அத நீக்கணும்? அப்புறம் ஒரு குழு செயல்பாடு வந்து நம்ம செய்றது மூலமா, எப்படி வந்து அவர்களுடைய மன எழுச்சிய வந்து நாம ரெகுலேட் பண்ண முடியும்? இப்ப அதுல ஆசிரியர்களோட பங்கு என்ன? என்பது வந்து தெளிவாக போன வீடியோவுல மன எழுச்சியோட வளர்ச்சியும், பள்ளியின் சூழல்ல நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவுல ஒரு மன எழுச்சி வந்து ஒரு மாணவனுக்கோ, இல்ல ஒரு பெரியவர்களுக்கோ முதிர்ச்சி அடையும் போது, அத ஒரு எமோஷனல் ஒரு டெவலப்மென்ட் அத வந்து நம்ம ரெகுலேட் பண்ணும்போது, எப்போ வந்து எமோஷனல் ஒரு ரெகுலேஷன் அங்க இருக்குதோ, அப்போ அவர்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும்? அவர்களோட ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும்? அது மூலமா அந்த குழந்தைகளாகட்டும், இல்ல மாணவர்களாகட்டும், இல்ல பெரியவர்களாகட்டும், எப்படி ஒரு சமுதாயத்திற்கு நல்ல முறையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுகின்றன. அப்புறம் எந்த மாரி ஒரு சூழ்நிலையை அந்த மாணவர்கள் வந்து விரும்புவாங்க. குறிப்பாக வந்து அந்த மாரி நல்ல ஒரு மனவெழுச்சி உள்ள ஒரு மாணவன், இல்ல நல்ல ஒரு எமோஷனல் டெவலப்மென்ட்ட வந்து அத விரும்புகிற ஒரு மாணவன், எப்படிப்பட்ட ஒரு பள்ளி சூழலை விரும்புகிறான்? அதே எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்களை விரும்புகிறான்? அதே நேரத்தில எப்படிப்பட்ட ஒரு பாட செயல்பாடுகளை விரும்புகிறான் என்கிறத நம்ம இங்க முக்கியமா பார்க்கலாம். இது வந்து நமக்கு எஸ்பெஷலி நம்ம ஒரு டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில ஒரு ஸ்கூல்ல ஒரு கரஸ்பாண்டன்ட் இருக்கலாம். நீங்க ஸ்கூல் முதல்வரா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்க இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில நம்மளுடைய டெட் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுல நிச்சயமா இங்கிருந்து ஒரு 5 ஆர் 6 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா, ஒரு மனவெழுச்சி, முதிர்ச்சி அடைந்தவருடைய காரணிகள் என்ன? எப்படி வந்து நம்ம பிறருடைய தாக்கத்தை ஏற்படுத்துது? இந்த மாரி ஒரு விஷயம்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கேள்வியா, ஒரு எம்சிக்யூ கிடைக்கிறது இங்க அதிகமா வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்கிறது, இப்ப மன எழுச்சி வந்து முதிர்ச்சி அடையும் போது, என்ன மாரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நாம பார்க்கலாம்? இப்ப பாரு வெளிப்பாடுகள் அனைத்துமே என்ன ஆகுதுன்னா, இப்போ அவர்களுடைய ஆக்டிவிட்டி மற்றவர்கள மனநிறைவை ஏற்படுத்தும் வகையில தான் இருக்கும். இப்போ ஒரு எமோஷனல் டெவலப்மென்ட் எமோஷனல் டெவலப்மென்ட் ஒரு பெர்சன் அப்படின்னா, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? மற்றவர்களோட மன நிறைவை ஏற்படுத்தும். அவர்கள் வந்து டோட்டலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அங்க வந்து இருக்கும். அப்போ மன அழுத்தத்தை வந்து ஓரளவுக்கு என்ன பண்றாங்க? அவங்க வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. ஒரு ஆங்ஸைட்டிய வந்து மேனேஜ் பண்றாங்க. ஒரு ஃபியர வந்து மேனேஜ் பண்றாங்க. ஒரு அதே நேரத்தில மத்த எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், ஒரு டைம் மேனேஜ்மென்ட் ஆகட்டும், ஒரு கிரிசிஸ் பீரியட் ஆகட்டும், மன எழுச்சி டெவலப்மென்ட் இருக்கிறவங்க, அத ஒரு ஈஸியா மற்றவர்கள் வந்து அதை மேனேஜ் பண்ண கஷ்டமா இருக்கும்போது, இவங்க எளிதாக வந்து அதை மேலாண்மை பண்ணுவாங்க. அப்புறம் பாரு எதிர்கொள்ளும் திறன். அது எதிர்கொள்ளும் திறனை பெற்றிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட மன எழுச்சிகள் வந்து கட்டுப்படுத்த இருக்கு இல்லையா? அதுல வந்து என்ன பண்ணுவாங்க? கவனமாக வெளியிடும் திறனை, எடுத்த கவித்த நிலைமை நம்ம பார்க்கலாம். ஒரு அந்த சுடு தண்ணீன்னு சொல்றோம் இல்லையா? என்ன சுடு தண்ணீக்காரன்னா எமோஷனல் டெவலப்மென்ட் இல்லாத இவங்க தான் சுடு தண்ணீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ரெஸ்பான்ஸ் இல்லாம ரியாக்ட் பண்ற இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? இதுதான் என்ன மன எழுச்சியோட முதிர்ச்சி இல்லாம இருப்பவர்களுடைய குணப்பாடுகள். அப்போ இந்த மன எழுச்சி அனுபவங்கள் வந்து தன்னிறைவு என்ன பண்ணுவான்? பெற்றிருப்பான். தன்னிறைவுனா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருப்பான். இல்லையா? அப்புறம் இதுல என்னென்ன வரும் பாரு, இன்பம் தரும் அன்பு, பரிவு, பாசம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற மன எழுச்சிகளை என்ன பண்ணுவான்னா, வளர்த்துக் கொண்டும் இதெல்லாம் வந்து அவன் டெவலப்மென்ட் பண்ணியிருப்பான். அதற்கு பதிலாக என்னென்ன குடுத்திருப்பா பாருங்க, துன்பம் தரும் அச்சம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு துன்பத்தை தரக்கூடிய உணர்வுகள். சினம், பதட்டம், பொறாமை இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? எல்லாமே இது வந்து நெகட்டிவ் எமோஷன். நீங்க வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, எமோஷனல் மெச்சூர்ட் பெர்சன்ஸ் வந்து வந்து இன்கிரீஸ் ஏன்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸ். அதே நேரத்தில என்னன்னா டிமினிஷ் என்ன பண்ணுவான்? அவருடைய அந்த மினிமம் லெவல் எத கொண்டு போவான்? நெகட்டிவ் எமோஷன வந்து படிப்படியா கம்மி பண்ணிட்டு வருவான். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து படிப்படியா அதிகமா
அவங்க வந்து என்ன பண்ணுவான், அவங்க வந்து வந்து அந்த வெளிப்படுத்தி வருவாங்க. அப்போ இப்ப மற்றவர்கள் இணக்கமாக வாழும் இயல்பு வந்து அவர்களுக்கு ஈஸியாவே எளிதில வந்துரும். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவாங்க, மன எழுச்சி வந்து முதிர்ச்சி பெற்றவன் என்று கூறுகின்றோம். இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு எமோஷனல் வெல் பீயிங் இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவான்னா, நெகட்டிவ் எமோஷன வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் எமோஷன் வந்து பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி இருக்கும். பாசிட்டிவ் எமோஷன் வந்து அதிகமா இருக்கும். நல்ல பேலன்ஸா இருப்பான். அவன வந்து என்ன பண்ணுவான், நல்லா பக்காவா மேனேஜ் பண்ணிருவான். மற்றவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொந்தரவு குடுக்க மாட்டான். அவர்களுடைய வந்து அவங்களும் ஒரு தன்னிறைவு அடையிற அளவுக்கு இவனால் என்ன பண்ண இவனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் இருந்தான்னா, அவன் வந்து ஹைலி வெல் பேலன்ஸ்டு, எமோஷனலி பேலன்ஸ்டு டெவலப் பெர்சன் சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நாம எப்படி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கோம் அப்படின்னா, பாருங்க மகிழ்ச்சியற்றும், சினமுற்றும், அச்சமுற்றும், அமைதியற்றும், வெறுப்படைந்தும் அல்லது பழிவாங்கும் உணர்வுடன் மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கத்தக்க விதம் நடந்து கொள்வன் மனவெழுச்சி முதிர்ச்சி அற்றவன். இதுக்கு வந்து நெகட்டிவா நம்ம என்ன சொல்லலாம், ஆப்போசிட்டா எல்லாமே நம்ம வெல் மெச்சூர்டுக்கும், இப்ப வந்து நம்ம இஸ் நாட் மெச்சூர்டுக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். அங்க எல்லாமே பாசிட்டிவா போகுது. இங்க வந்து எல்லாமே நெகட்டிவா வருது. மற்றவர்கள பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இவங்களுக்கு குடுக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு கோபமா இருக்கும். ஏதோ ஒரு ஃபியர்னஸ் பயத்தோடயே வாழ்வானுங்க. அமைதி இருக்காது. அந்த ஒரு 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 ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் வழியா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வருது என்ன மனவெழுச்சி முதிர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த மனவெழுச்சியில வந்து கற்றலின் பங்கு எப்படி இருக்கும்? முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த மனவெழுச்சி டெவலப்மெண்ட்ல கற்றலின் எப்படி இருக்கும்? பாடங்கள் வந்து எப்படி இருந்தா அந்த மனவெழுச்சி வர்றதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு என்ஹான்ஸ் பண்றது. அப்புறம் ஆசிரியர்கள் வந்து எப்படி இருக்கணும்? இது வந்து ரொம்பவே நமக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அப்புறம் பிற மாணவர்கள் வந்து எப்படி விரும்புறாங்க? எதையெல்லாம் விரும்புறாங்க? எப்படி எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா வெறுக்குறாங்கங்கிறத இங்க பார்க்கலாம். இப்போ தொடக்கப்பள்ளியில ஆரம்பத்தில குழந்தை வேணும்னா, மன வளர்ச்சி வந்து முழுக்க முழுக்க என்னாகும் அதில பையில வந்து பாடங்கள் பொறுத்து இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து மெயின் வந்து என்ன, பாடங்கள் தான் படிக்கிறது தான். இந்த பாடங்கள் படிக்கும்போது, அந்த பாடங்கள் வந்து எப்படி இருக்கும்? ஏன் வந்து எப்படி இருந்தால் அந்த மாணவர்கள் வந்து அந்த பாடத்தை வந்து அவங்க விரும்புவாங்க? அவங்களுடைய மன எழுச்சி பாசிட்டிவா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், இன்பமா ஃபீல் பண்ணுவாங்க, சுறுசுறுப்பா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து ஆசிரியர்கள் எப்படி இருந்தா அவர்களுடைய எமோஷன் லெவல் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் பள்ளி எப்படி இருக்கணும்? இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? எப்படி இருந்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க? எப்படி இல்ல அதே மாரி எப்படி இருந்தா அவங்க வந்து ரொம்ப ஒரு வெறுப்பான உணர்வு வந்து ஃபீல் பண்ணுவாங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த பாடங்கள் மீது விருப்பம் ஏற்பட காரணம். ஏன் வந்து குறிப்பிட்ட அந்த பாடம் வேணும்னா, இந்த முதலாவது இந்த பாட பொருள் எப்படி இருக்கணும்னா, அது வந்து ஒரு புரிந்து கொள்ளும் திறனா இருக்கணும். ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸா, ரொம்ப ஒரு ஹை லெவல்ல வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்றோம். ஒரு ரொம்ப ஹை லெவல்ல நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயத்த சொல்றோம்னு சொல்லிட்டு, எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் இருந்தாலும், அத வந்து அந்த மாணவர்களுடைய வயதுக்கேற்ப, அந்த மாணவனுடைய உளவியல் தேவைக்கேற்ப, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது பாடத்த வந்து யார் வேணும் சொல்லு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஃபோர்ஸ் பத்தி சொல்றோம். இப்ப ஐன்ஸ்டீன் சொல்றாரு, E is equal to mc ஸ்கொயர்ன்னு சொல்லி நாம படிக்கிறோம். இதே இந்த ஃபார்முலாவை நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஒரு மாணவனுக்கு, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு, இந்த E is equal to mc ஸ்கொயர் என்கின்ற இந்த ஃபார்முலாவை எப்படி அவனுக்கு சொல்லி தரணும்? ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி சொல்லிக் குடுக்கணும்? 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி சொல்லிக் குடுக்கணும்? 12 வகுப்பு மாணவன் எப்படி சொல்லியிருக்கணும்? காலேஜ்ல போனவனுக்கு யுஜி லெவல் எப்படி சொல்லியிருக்கணும்? பிஜி லெவல் எப்படி சொல்லியிருக்கணும்? அதையே ஒரு எம்பில் போன்றவங்க எப்படி சொல்லியிருக்கணும்? ஒரு ரிசர்ச் லெவல் எப்படி சொல்லியிருக்கணும்? இல்ல அதையே வந்து ஒரு தொழிலா எடுத்து ப்ரொஃபஷனா எடுத்து பண்றவங்கள எப்படி வந்து நாம சொல்லணும்? அத்தனையும் கேட்டகரிஸ் நம்ம வருது. இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து ஒரு எம்பில்ல ஒரு பிஹெச்டி பண்ற ஒரு மாணவனுக்கு அந்த ஃபார்முலாவ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாரி நம்ம பிரைமரி தொடக்கப்பள்ளி மாணவனுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, அவனால என்ன பண்ணும்? அது மேல ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படும். அப்போ பாடப்பொருளை அந்தந்த வயதிற்கு ஏற்ப, உளவியல் தேவைக்கு ஏற்ப, அவனுக்கு எது வரைக்கும் தெரிஞ்சா போதுங்கிற மாரி தெரிஞ்சுட்டு, அதுல வந்து ஒரு அப்நார்மல் சைல்டு இருப்பாங்க. வந்து ஜீனியஸ் இருப்பாங்க. இல்ல இன்பார்ன் ஜீனியஸ் இருப்பாங்க. இல்ல ஐக்யூ வந்து ரொம்பவே இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க வந்து எக்செப்ஷனல். இல்லையா? அவங்க வந்து எக்செப்ஷன் அவங்களுக்கு வேண்டி தனியா நம்ம ஒரு மென்டரிங் பண்ணணும். இப்ப நாம சொல்றது ஜெனரலா ஒரு நார்மலா இருக்கிற குழந்தைங்க வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மகிழ்ச்சியூட்டும் பாட செயல்பாடுகள். அந்த பாட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, எப்பவுமே என்ன இருக்கு நமக்கு, ஒரு மகிழ்ச்சியூட்டும் இதுல கீ பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. மகிழ்ச்சியூட்டும் பாட செயல்பாடுகள். நல்ல உடல் நலம். இது எப்படி இருந்தாலும் நல்ல உடல் நலம் இல்லைன்னா, நீ எவ்வளவுதான் நீங்க பாடத்த வந்து நீங்க வந்து எவ்வளவுதான் நமக்கு குடுத்தாலும்,
அவங்களால வந்து கவனிக்க முடியாது. ஒரு விருப்பம் ஏற்படாது. அப்புறம் நல்ல மொழி அறிவு. நம்ம சொல்லக்கூடிய லாங்குவேஜ் நீங்க வந்து பைலிங்குவல் சொல்றோமோ, இல்ல நம்ம வந்து ட்ரைலிங்குவல் கூட சொல்லலாம். இல்ல நம்ம வந்து இது வந்து இங்கிலீஷ்ல தேவையான அவங்களுக்கு பொருள் புரியுதா? எல்லாமே நாம இங்க குடுக்குறது அவசியமா இருக்குது. அப்புறம் புதிய பாடப்பகுதியிலிருந்து குழப்பமின்றி படிக்க போதுமான முன்னறிவு. இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இதுல வந்து நம்ம தவறு விடுறோம்னா, ஒரு விஷயத்த வந்து நாம சொல்றோம். நம்ம பாதி பேர் என்ன பண்ணுவோம்னா, டைரக்ட்டாவே நம்ம இந்த லெசன் போடுறோம். ஒரு பாடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காந்தத்த பத்தி நாம ஒரு பாடத்த சொல்றோம். இப்ப அந்த காந்தத்த பத்தி நம்ம சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய மெட்டல்ஸ் எல்லாம் பத்தி சொல்லணும். அதுக்கு வேண்டிய உதாரணங்கள சொல்லணும். ஒரு இரும்புங்கிறது என்னங்கிறத சொல்லணும். ஒரு இரும்புக்கும் சாதாரணமா மற்ற இது ஒரு வுட்டன் பொருளுக்கும் ஒரு இரும்பு ஒரு வுட்டன் ஒரு மேசைக்கும் அதே மாதிரி வந்து என்ன ஒரு பலகையால் செய்யப்பட்ட ஒரு மேசைக்கும் இல்ல ஒரு ஸ்டீலால் செய்யப்பட்ட மேசைக்கும் இல்ல ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கல்லினால் செய்யப்பட்ட மேசை என்ன வித்தியாசம் சொல்லணும். அதுக்கிற ப்ராப்பர்ட்டி சொல்லணும். இதெல்லாம் சொல்லி படிப்படியா நம்ம வந்து காந்தத்தை பத்தி சொல்லும்போது அது ஈஸியா புரிஞ்சுக்குவோம். அப்ப காந்தத்தோட வரலாறு அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த மெக்னீசியாங்கிற அந்த வரலாறு பேர் வந்து என்ன, அது எப்படி வந்து அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அந்த ஒரு காந்தத்துக்கும் மற்ற ஒரு தனிமத்துக்கு என்ன ஒரு வேறுபாடு இருக்குது, அந்த 2 மெட்டாலுக்கு என்ன வேறுபாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னன்னா இன்டைரக்ட் டு டைரக்ட் எடுத்த உடனே டைரக்ட் போகமே அது வந்து என்னன்னா எதிர்மறைகள் இந்த அது அறியாததிலிருந்து நாம என்ன கூட அறிவதற்கு போகணும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரும்போது முன்னறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னறிவு இல்லாம நாம ப்ராப்பரா ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதே நேரத்தை வித் மோட்டிவேஷன் வித் வந்து ப்ரியர் நாலேஜ் வித் ப்ரியர் இன்டிமேஷன் வித் ப்ரியர் கம்பேரிசன் இல்லாம நம்ம போடும்போது குழந்தைகள் நிச்சயமா அங்க வந்து போர் அடிச்சிருவாங்க. அப்புறம் ஊக்குவிப்பதற்கான அன்பான பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் மேல அவன் என்ன செய்யறானோ அவனுக்கு வேண்டிய பெற்றோர்களை வந்து அங்க சப்போர்ட்டிவா நிக்கணும். அப்புறம் பாட செயல்பாடு தோன்றும் போது அந்த ஐயங்கள் வந்து உடனே நம்ம தீர்க்கப்படுறதுக்கு காரணமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற ஒரு வேலையில வந்து இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த மாணவனோட அந்த ஆர்வம் வந்து அந்த இடத்திலேயே அங்க வந்து நின்றுடும். நம்ம வந்து அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுறோம், சுவிட்ச் ஆன் போயிடுவோம். அந்த மாணவனை பொறுத்தளவுல அந்த ஐயம் வந்து அந்த நேரத்தில் தீர்க்கப்படவில்லை என்றால் அவன் என்ன அடுத்த கட்டத்திற்கு அவர் போவதற்கு என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமையே நம்ம நிறைய டைம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம், நல்லா வந்து என்ன பண்ண ஊக்குவித்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நடத்தப்பட்ட பாடங்கள். நீங்க பாருங்க, நீங்க எப்பெல்லாம் ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடா, ரொம்ப ஒரு பிரியா நாலேஜா, வித் டிஎல்எம்மோட, வித் வந்து அவங்களோட லேர்னிங் அவுட்கமோட பிரின்சிபலோட வந்து ஒரு விஷயத்த நம்ம பாடம் நடத்துறதுக்கும், இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு ஜென்ரலா நடத்துறதுக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குதோ, அதே போல அந்த மாணவர்களுடைய அந்த பின்விளைவு, மாணவர்களோட பின்னூட்டத்தை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க எப்பெல்லாம் நீங்க ஒரு ஊக்கத்தோடு நடக்கிறீங்களோ, அப்போ வந்து பின்னூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஏதோ சாதாரணமா நமக்கு வாய்ப்புக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு பாடத்தை நடக்கும்போது அதுல வர்ற பின்னூட்டம் வந்து நிச்சயமா நமக்கு வேண்டிய அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை தராம நிலைமையில் நம்ம பார்க்கலாம். இப்ப அதே போல தேர்வுகள் வந்து நல்ல மதிப்பெண்கள் இதுல நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நல்லா அதுல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பெருமிதம் இருக்கும். இது அவனையே ரொம்பவே அந்த பாடத்தை பத்தி ஒரு புரிதலை உருவாக்கும். அப்புறம் பாட செயல்பாடு வந்து பாராட்டப்படுவதால் தென்னந்தேர் என்ன பண்ண அவன் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அங்க இருந்துட்டே இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் வந்து இருந்துட்டே இருக்கணும். அவன் வந்து என்ன பண்ணணும் வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து இருந்துட்டே இருக்கணும். இருக்கும்போது இந்த ஒரு 10 பாயிண்ட் நிச்சயமா அவன் நம்மளுடைய பாடத்து மேல அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பம் வரணும்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து அவன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற அளவுக்கு நம்ம அந்த பாட பொருள் இருக்கணும். 2வது வந்து ஒரு ஹாப்பி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கணும். சியர்ஃபுல்லா இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் நல்ல ஹெல்த். சரியா ஒரு பசியோடு இருக்கும் போதோ, இல்ல தலைவலியா இருக்கும் போதோ, அந்த நேரத்துல அவன கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சேன்னா, நம்மளால வேண்டிய அளவு நம்ம ஃபீட்பேக் குடுக்க முடியாது. அப்புறம் நல்ல மொழி அறிவு, அப்புறம் முன்னறிவு, ஊக்குவித்தல், அப்புறம் டவுட் ஐயங்கள வந்து தென் அண்ட் தேர் வந்து அத வந்து சால்வ் பண்ற மாரி இருக்கணும். அப்புறம் அவனுக்கு நல்ல மோட்டிவேட்டடா இருக்கணும். நல்ல மார்க் வந்து குடுக்குற அளவுக்கு அவன வந்து நம்ம என்ன ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு கொஸ்டின் குடுத்து, ஆரம்ப கட்டத்துல அவன் நல்ல மதிப்பெண் வாங்குற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவனுக்கு வர்ற அளவுக்கு என்ன பண்ணணும்னா, மிக எளிதான வினாக்களை குடுத்து, அதிகப்படியான மதிப்பெண்கள் வந்து அவனுக்கு குடுக்கணும். இத வந்து நிறைய டைம் நான் பண்றதில்ல. நம்ம வந்து ரொம்ப நம்ம தான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் மாரி நெனச்சுக்கிறோம். நெறைய டஃப் கொஸ்டின் குடுத்துர்றோம். ஆரம்பத்துல 10 மார்க் வாங்குற இடத்துல 2 மார்க், 3 மார்க் வாங்குவான். அவனோட மோட்டிவேட் வந்து ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிரும். அப்புறம் அதுக்கு திரும்பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம 2, 3 வார்த்தைகள் சொல்லுவோம். அது இன்னும் அவன வந்து டிஸ்கரேஜ் பண்ணிரும். இப்போ மிக எளிதான கேள்விகள் குடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சூப்பர்வைசிங் பண்ணணும். எளிதான கேள்வி குடுக்கும்போது நிச்சயமா எழுதுவான். 10க்கு 7 மார்க், 8 மார்க்ன்னு வரும்போது, அதையே ஒரு 2 டெஸ்ட்ல குடுத்து பாருங்க. 3வது டெஸ்ட்ல வந்து நிச்சயமா அவன் நல்லா
படிக்க ஆரம்பிச்சிருவான். பாடத்தின் மேல ஒரு விருப்பம் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் அடுத்தது வந்து ஆசிரியர்கள். ஒரு டீச்சர்ஸ் மேல வந்து எந்த மாதிரி ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது, ஒரு விருப்பம் இருக்கும்னா, எல்லாமே அன்பாக பழகும் ஆசிரியர். இது வந்து நல்லா அவங்க மேல ஒரு இரக்கத்தோட, ஒரு லவ்வபிளா இருக்கும்போது நிச்சயமா அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாணவனுக்கு வந்து ரொம்பவே ஒரு விருப்பம் ஏற்படும் பாடத்துக்கு மேல, ஆசிரியர் மேலயும். அப்புறம் ஐயப்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள உதவும். எப்பல்லாம் வந்து அவனுக்கு என்ன அத பாடத்த பத்தி தான் இல்ல, மாணவர்கள் நெறைய விஷயத்த கேட்பாங்க. நெறைய விஷயத்த அவங்க சம்பந்தம் நமக்கு டேய் உனக்கு அது சம்பந்தமே இல்லடா உட்காருன்னு சொல்லிட்டு இல்லாம, அவனுக்கு தேவையான அளவு நம்ம குடுக்கும்போது, அதையும் அந்த ஆசிரியர்கள் விரும்புவாங்க. அப்புறம் சிறு முயற்சியையும் சின்ன சின்ன முயற்சியை வந்து பாராட்டக்கூடிய ஆசிரியர்கள், நகைச்சுவை உணர்வுடன் கூடிய ஆசிரியர்கள், பொருள்பட பாடங்களை எல்லாத்துக்கும் மேல பொருள்பட பாடங்கள் ஒரு பாடத்தை நடத்துனாங்க. அந்த பாடத்துல இருக்கிற கான்செப்ட் சொல்லிட்டு போறத விட, அந்த மாணவனுக்கு புரிஞ்சிருக்குதா? அந்த பாடத்தோட பொருள் வந்து மாணவனுக்கு தெளிவாக அவன் வந்து அதை வச்சு அவன் திரும்ப சொல்றானா, பொருள் புரிஞ்சுக்கிறேன்னு பார்க்க ஆசிரியர்களுக்கு பிடிக்குது. அப்புறம் நல்ல பழக்க வழக்கங்கள் ஆசிரியர், நல்ல ஹேபிட், குட் ஹேபிட்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஹேபிட்ஸ்னா வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் ஆடி பாடி விளையாடி, அப்புறம் நடித்து ஒரு ஆக்டிங், ஒரு ஆக்டிங் இதுல வந்து நம்ம பார்க்க வந்து விரும்புவாங்க. இப்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய துணை கருவிகள் இங்க பாருங்க டிஎல். அதனாலதான் நம்முடைய அதிகாரிகள் எப்ப வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டிஎல்எம் இல்லாம நீங்க வந்து பாடமே நடத்தாதீங்க. நீ எவ்வளவுதான் வித்தவுட் டிஎல்எம் பாடத்தை வந்து நீங்க எஃபெக்டிவா 100% எஃபெக்டிவா நடத்தினாலும் அந்த டிஎல்எம்மோட நீங்க நடத்துறது உங்களுக்கு தான் ரொம்பவே நமக்கு என்ன ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சின்ன வந்து பெரிஸ்கோப் நம்ம ஒரு பாடத்தை நடத்துறோம். நீங்க என்னதான் போர்டில் படம் போட்டு அந்த பெரிஸ்கோப்போட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி அதற்கு வேண்டிய லென்ஸோட எடுத்து கண் முன்னாடியே நீங்க சொன்னாலும், ஆனா அவனுக்கு பெரிஸ்கோப்ங்கிற ஒரே ஒரு மாடல், ஒரு டம்மி மாடலாவது நீங்க அதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு கையில கொடுத்து இப்படிதான் இருக்கு, இப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க வச்சுட்டானா, அது வந்து அவன் காலம் மறக்க மாட்டான். தொட்டு உணர்தல், அந்த ஃபீல் அண்ட் டச், இது வந்து டிஎல்எம்ல தான் இருக்குது. அந்த டிஎல்எம் வந்து துணை கருவிகள் கொடுக்கும் போது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை அந்த மாணவர்கள் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. அப்புறம் பள்ளிக்கு உள்ள மனப்பான்மை, மன்னிக்கும் மனப்பான்மை. எது எடுத்தாலும் வந்து சின்ன ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டா பண்ணி ஒரு பேரண்ட்ஸ் அளவுக்கோ இல்ல ஒரு ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு ஹெச்எம் கிட்ட கேட்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்து இல்லாம அந்த வித்தின் கிளாஸ் ரூம்ல ஒரு மன்னிக்கக்கூடிய வச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஒரு பெரிய ஒரு 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 அந்த ப்ராப்ளம் சால்வரா இருக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்புவாங்க. அப்புறம் தவறுகளை திருத்திக் கொள்ள உதவும் ஆசிரியர். அப்புறம் இன்பம் தரும் மனவெழுச்சிகளை வளர்த்து கொள்ள உதவும். இன்பம் தரும் அது வந்து என்ன ஆல்ரெடி பார்த்துக்கோ இல்லையா, அது எமோஷனல் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ல குறிப்பாக நான் பார்க்கும்போது மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த கிராட்டிடியூட் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும், மாணவர் ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து ஸ்கூல் மேல வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம் வருது பாருங்க. பள்ளியின் மேல பள்ளியில் வரும்போது ஆரம்பத்தில் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே அதனால தான் நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு பள்ளியிலும் பள்ளி சூழல் வந்து மாணவர் ரொம்ப வந்து நம்ம விரும்பணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும். இப்ப கட்டிடம் வந்து ரொம்ப அருமையா இருக்கணும். குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் எல்லாமே உள்ள பள்ளியை வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அப்புறம் நல்ல வெளிச்சமா, காற்றோட்டமா, ரொம்ப விசாலமான வகுப்பறைகள் இதையும் விரும்புவாங்க. அப்புறம் நல்ல விளையாட்டு மைதானமும் வேண்டிய போதியோடு இருக்கணும். பாதுகாப்பான உணர்வு அந்த பள்ளியில இருக்கணும். அப்புறம் சுவையான சத்துணவிலையும் ஒரு பள்ளி விரும்புவது காரணமா இருக்குது. இப்போ ஆர்வத்தை தூண்டும் கலைக்கல்வி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கணும். அப்புறம் இது பார்க்கும்போது முக்கியமான வந்து விழாக்கள், போட்டிகள் அடிக்கடி வந்து என்ன பண்ணும், கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் பள்ளிகளை வந்து மாணவர்கள் ரொம்பவே விரும்புறாங்க சொல்றாங்க. அப்புறம் சுற்றுலா களப்பயணங்கள், ஃபீல்டு ட்ரிப்ஸ், இது வந்து நம்ம அடிக்கடி ஒரு சின்ன ஒரு டூர் போறதுக்கோ இல்ல ஒரு களப்பயணம் போறதுக்கோ இல்ல அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொண்டு போறதுக்கோ ஃபீல்டு ட்ரிப் போறதுக்கோ ரொம்பவே அந்த பள்ளியின் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப விருப்பமா இருக்கும். இப்ப இன்பம் தரும் இயற்கை சூழல்கள், இது வந்து நேச்சுரலா இருக்கிற அந்த நேச்சுரல் வந்து இன்பம் தரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சூழல் மிகுந்த பள்ளி. அப்புறம் போக்குவரத்து வசதியுள்ள பள்ளியும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் நடக்கிறது அந்த வெயில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இல்லாம இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது மாணவர்கள் வந்து பள்ளி வந்து ரொம்பவே விரும்புறாங்க. இதையும் நம்ம பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தோன்னா பிற மாணவர்கள் மீது மற்ற மாணவர்கள் அதை வந்து அவங்களுடைய அந்த பியர் குரூப் எப்படி வந்து விருப்பம் ஏற்படுங்க, அதாவது அவங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட், குறிப்பா போது அன்பாக பழகும் மாணவர்கள், நட்பு பாராட்டக்கூடியவர்கள், அப்புறம் ஆபத்திலிருந்து விடுபட உதவும் மாணவர்கள், பாட செயல்பாடுகளுக்கு உதவும் மாணவர்கள், இதெல்லாம் பாருங்க
அந்தந்த வகுப்புல இருந்தா அந்த மாணவர்கள் வந்து ரொம்பவே அந்த வகுப்பறையில வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, லீவ் எடுக்காம வருவாங்க. அப்புறம் விளையாட சேர்த்துக்கொள்ளும் மாணவர்கள். இப்ப நிறைய மாணவர்கள் சொல்ற ஒரே கமெண்ட் என்னன்னா, விளையாட்டுல இந்த குரூப்ல என்ன சேர்த்த மாட்டாங்க, அவங்க சேர்த்த மாட்டாங்க, இந்த சேர்த்த மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்டா வருது. இது இல்லாம இப்ப தன்னுடைய பாதுகாப்பிற்கு உதவும் மாணவர்கள், ஒரு செல்ஃப் செக்யூரிட்டி இல்லையா, அவனுடைய பாதுகாப்புக்கு வந்து உதவக்கூடிய மற்ற மாணவர்கள், இப்ப நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஒரு ஹை வேல்யூஸ் இருக்கிறவங்க, நல்ல ஒரு டிசிப்ளினா இருக்கிறவங்க, போட்டிகளை வெற்றி பெறும் திறமை மிக்க மாணவர்கள், இதெல்லாம் உங்க குழுவுல இருந்தேன்னா மற்ற மாணவர்கள் இருக்கும்போது நிச்சயம் இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற மாணவர்கள் விரும்புவாங்க. அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து பாடங்கள், ஆசிரியர்கள், பள்ளி மீது மற்ற வந்து விருப்பதற்கான காரணங்கள் எந்த அளவுக்கு நம்ம விருப்பதற்கு பார்த்தோமோ, இப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், விருப்பதற்கு காரணங்களை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். இப்போ இது எல்லாமே நீங்க நினைக்கலாம். இப்ப இதெல்லாமே விருப்பம் தானே. அப்ப விருப்பம் இதுக்கு எல்லாமே நம்ம என்ன ஒரு ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கும்போது, ஆரம்பத்துல வந்து குழப்பத்தை விளைவிக்கும் பாடப்பகுதிகள் பாருங்க. இப்ப நம்ம குடுக்குறோம், சிலபஸ் ஆக்டிவிட்டீஸ் குடுக்குறோம், லெசன் குடுக்குறோம், சிலபஸ் குடுக்குறோம். அந்த பாடமே ஒரு மாணவனுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய பாடப்பகுதியா இருந்தேன்னா, நிச்சயமா அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெறுப்பாங்க. அப்புறம் களைப்பை தரும் பாட செயல்பாடுகள். பாட செயல்பாடுகள் குடுக்குறோம். ஆனா அது வந்து களைப்பை தராத வண்ணம். அதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து மாணவர்கள் செய்ய சொல்றோம். அந்த ஆக்டிவிட்டிய அந்த மாணவர்கள் வந்து நாம செய்ய போறோம் இந்த பாடத்துக்காக தெரியாமலேயே ஒரு ஆர்வத்துடன் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மாணவர்களை தயார்படுத்துதல் மூலம் இருந்தேன்னா அந்த மாணவர்கள் வந்து வெறுப்பு வராது. இப்ப அளவிற்கு அதிகமான கட்டுப்பாடு, டிசிப்ளின் கட்டுப்பாடு தேவை. ஆனா அளவிற்கு அதிகமா இருக்கும்போது அதுவும் மாணவர்களை பாதிக்கும். அப்புறம் தாங்கிக் கொள்ள முடியாத தண்டனை, இது அன்பியரபிள் சிச்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட், கார்பரல் பனிஷ்மெண்ட் சொல்லுவா, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அப்புறம் அச்சம் தரும் ஆசிரியர்கள், அப்புறம் தங்களுடைய உணர்வுகளையும் மற்ற உபாதைகளையும் அலட்சியப்படுத்தும் வந்து கஷ்டப்படுத்த சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப அலட்சியம் இல்லாம ஒரு இம்பார்ட்டண்டா நம்ம ஒரு கன்சிடர் பண்ணி அதை வந்து நம்ம செயல்படுத்திக்கிற ஆசிரியர்கள். அப்ப வீட்டுப்பாடு, இந்த வீட்டுப்பாட செயல்களை வந்து நம்ம என்ன பண்ண, அச்சுறுத்தும் வீட்டுப்பாடு செயல்பாடுகள். விளையாட்டு வசதிகள் அற்ற பள்ளி, இதை வந்து மாணவர்கள் ரொம்பவே விரும்புவாங்க. விளையாட்டு வசதிகளை தான் ரொம்ப அதிகமாக விரும்பாங்க. அப்புறம் மகிழ்ச்சி தரும் கலைக்கல்வி, அப்புறம் கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து முக்கிய தரக்கூடிய பள்ளிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. அது இல்லாத பட்சத்துல அந்த பள்ளியின் மேல வந்து அந்த வெறுப்போடு இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் அடிப்படை வசதிகள் அற்ற பள்ளி, எந்த விதமான ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாம ஒரு பள்ளி வந்து மாணவர் வந்து வெறுப்படை காரணமா இருக்குது. அப்புறம் சுவையற்ற மதிய உணவு, இதுவும் ரீசனா நம்ம மாணவர்கள் சொல்றாங்க பாருங்க. நூலக வசதியற்ற பள்ளி, சுகாதார முறையற்ற பள்ளி, போக்குவரத்து வசதி, இப்ப சண்டை போடும் குணமுள்ள பிற மாணவர்கள், இத்தனையும் என்ன ஆகுது, ஒரு மாணவன் வந்து பள்ளியை பார்த்து என்ன பண்ணும், பிற விருப்பதற்கான காரணங்கள். இது வந்து மாணவர்களும் அடங்குவாங்க, பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடங்கும், பள்ளியின் செயல்பாடுகளும் அங்கு அடங்கும், பிற ஆசிரியர்களோட செயல்பாடுகளும் அங்கு காரணமா இருக்குது. அப்போ இந்த எளிதில் புரிந்து கொள்ள முடியாத பாடங்கள் இருக்கு பாத்தீங்களா, பாருங்க. அப்புறம் படிக்க உதவாத பெற்றோர்கள், பேரண்ட்ஸும் அந்த மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா காலப்போக்கில் அதுவும் அவங்களுக்கு ஒரு விருப்பம் மாறிடும். அப்புறம் அச்சுறுத்தும் ஆசிரியர்கள், அப்புறம் மகிழ்ச்சி அற்ற பள்ளி, இப்ப துன்புறுத்தும் பிற மாணவர்கள், இதெல்லாமே ஒரு ரீசன் பாருங்க. பள்ளிக்கு வர குழந்தைகள் அச்சப்படுகின்றனர். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. புரிந்து கொள்ள முடியாத பாடம், படிக்க உதவாத பெற்றோர்கள், அச்சுறுத்தும் ஆசிரியர்கள், மகிழ்ச்சியற்ற பள்ளி, துன்புறுத்தும் பிற மாணவர்கள், இவ்வளோ ஒரு இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் போது மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு வர பயப்படுறாங்க. வந்தாலும் எப்படி இருப்பாங்களாமா, சோகமாக உள்ளனர். எதிர்காலத்தில் இவர்கள் இன்பத்தை வெளியில் தேடி சென்று ஏன் தீய பழக்கங்கள் கூட அடிமையாவதற்கு காரணமாக இருப்பாங்க என்பதை நாம சிந்தித்து பாருங்கள். ஸோ பாருங்க, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல கட்டத்திலும் இருக்கிறோம். இப்ப நம்ம நினைக்கிறோம் அந்த குறிப்பிட்ட அந்த மாணவன் வரல, லாங் லீவ்ல இருக்கிறான், ஆப்சண்டா இருக்கிறான் அப்படின்னா அந்த மாணவனுக்குள்ளே இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் வந்து அவன் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில நம்ம கண்டறிந்து அதை வந்து நாம ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து நான் வந்து ரெமிடியல் மூலமா கொடுக்கறது மூலமா அந்த மாணவனையும் நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாணவனாக உருவாக்க முடியும் என்பதற்காக தான் இந்த உளவியல்ல வந்து இந்த ஒரு பாடப்பகுதி சேர்த்திருக்கிறாங்க. அது வந்து டெட் பேப்பர்ல இந்த வினாவிற்கு வந்து நிச்சயமா
இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 4-5 வினாக்கள் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அது எப்படிங்கிறது நம்ம இந்த பாடப்பகுதியில் அனைத்து முடிந்த பிற்பாடு நம்ம எந்த மாதிரி ஒரு வினா வந்து நாங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இந்த வினாவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் see the next video. So by that, if you not subscribe, you kindly do that. ஏன்னா நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறீங்க, ஆனாலும் வந்து என்னன்னா நிறைய வியூஸ் பார்க்குறாங்க, அது சப்ஸ்கிரைப் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனால் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா you kindly do subscribe. Let us switch on the next video with the next topic. Thank you. Bye bye. Your Anand Kumar. Thank you.